ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணம் பிரபர்த்தே. பாவை விழியில் ராமாயணம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு 7வது பாசுரம். ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? 7. ருக்மிணி பிராட்டி கண்ணபிரானுக்கு லவ் லெட்டர் எழுதினான். அவளே அந்த காலத்திலே லவ் லெட்டர் எழுதியிருக்கான், காதல் கடிதம். அந்த கடிதத்தில் எத்தனை ஸ்லோகம் தெரியுமா எழுதினா? 7 ஸ்லோகம். 7. அதில் முதல்ல ஆரம்பிக்கிற போது புவன சுந்தரா அப்படின்னு ஆரம்பித்தா. புவனத்துக்கே சுந்தரமாக இருப்பவன் அவன், மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்தா. அதே மாதிரி திருப்பதிக்கு போகிறோமே, எத்தனை மலைகள்? 7 மலைகள். சப்த ரிஷிகள் 7 பேர். வாரத்தில் உள்ள நாட்கள் 7. இப்படி சிறப்பு வாய்ந்தது எண் எது அப்படின்னாக்க 7ங்கிற எண். அந்த 7வது பாசுரத்தை, சிறப்பு வாய்ந்த அந்த 7வது பாசுரத்தை இப்போ அனுசந்தானம் பண்ணுவோம். கீசு கீசு என்று எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். இந்த இடத்துல 2 விதமான பக்தர்களை சொல்கிறா ஆண்டாள். பிரபுத்தாள், அப்பிரபுத்தாள் அப்படின்னு 2 வகை பக்தர்களாம். பிரபுத்தாள் அப்படின்னா பகவத் விஷயம் தெரிஞ்சவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்பிரபுத்தாள் அப்படின்னா பகவத் விஷயம் தெரியாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். பகவத் விஷயம் தெரியாத புதியவர்களுக்காக ஒரு 5 பாசுரமும், புரிந்தும் புரியாதவர்கள் போல அதில் ஈடுபடாமல் இருப்பவர்களுக்காக ஒரு 5 பாசுரம்னு மொத்தம் 10 பாசுரங்களை கொண்டு தன்னுடைய தோழிகளை ஆண்டாள் நாச்சியார் எழுப்புறார். இன்றைய பாசுரம் முதல் வகையில், அதாவது பிரபுத்தாள் புதுசு, அதனால் அதில் 2வது பெண்மணியை எழுப்புறா. நேற்றைய பெண்மணியும் புதுசு, அதனால் அவளை பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு அழைச்சா. இன்றைய பெண்மணியை எப்படி அழைக்கிறான்னு பாருங்க. நிறைய சம்போதனமிட்டு அழைக்கிறா இன்றைய பெண்மணியை. கீசு கீசு என்று எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே அப்படின்னு, பேய்ப்பெண் அப்படிங்கிற ஒரு சம்போதனம். போன 6வது பாசுரத்தில் பறவைகள்லாம் எங்கும் சப்திச்சுது, புல்லும் சிலம்பின அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் இந்த பாசுரத்தில் ஒரே ஒரு பறவையை குறிப்பிட்டு சொல்கிறான். என்ன பறவை? ஆனைச்சாத்தன் அப்படிங்கிற பறவை. ஆனைச்சாத்தன் அப்படின்னா என்னதுன்னா, அது தமிழில் வலியங்குருவி. அந்த வலியங்குருவியை மலையாள தேசத்தில் ஆனைச்சாத்தன்னு சொல்லுவாளாம். ஏன் மலையாள தேசத்தில் சொன்னதை இங்கே கொண்டு போட்டிருக்கா அப்படின்னா, இவ எங்கே இருக்கா? ஸ்ரீவில்லிபுத்தூர், நியரர் டு மலையாள தேசம், கேரளா. அதனால அந்த ஆனைச்சாத்தனை போட்டிருக்காளாம். அந்த ஆனைச்சாத்தன்கிற வலியம் குருவி சப்தம் போட ஆரம்பித்த உடனே மரம் வெட்டுறதுக்காக எல்லாரும் கிளம்பி போயிடுவாளாம். அதனால ஆனைச்சாத்தன் போட்டிருக்கான்னு சொல்லலாம். சம்ஸ்கிருதத்தில் இந்த ஆனைச்சாத்தனுக்கு என்ன பேருன்னா பரத்வாஜ பக்ஷி அப்படின்னே பேர். கூட்டம் கூட்டமாக இந்த பறவைகள்லாம் கலந்து பேசுகிறதே. என்ன பேசுறதுன்னு நமக்கு புரியல. ஆனால் அவைகள்லாம் சப்திக்கிற அந்த சப்தம் மட்டும் நம்ம காதில் விழறது. அதுகள் என்ன பேசுறதுன்னு ஒருத்தருக்கு நன்னா தெரியுமா? யார் அவர் அப்படின்னா கைகேயோட அப்பா. யார் அப்படின்னாக்க கேகேய மகாராஜன். அந்த கேகேய மகாராஜனுக்கு அவருடைய ஆச்சாரியன் அந்த பாஷையை, பறவைகள் சப்திக்கிற போது என்ன பேசிக்கிறதுங்கிற அந்த பாஷையை உபதேசம் பண்ணியிருக்கார். உபதேசம் பண்ணின உடனே
சொன்னார், சந்தோஷப்பட்டார் அந்த கேகே ராஜா. அப்புறமா சொன்னார், அது என்ன பேசித்துன்னு நீ மற்ற வாழ்க்கிட்ட சொன்னேன்னா உன்னோட தலை வெடித்து நீ போயிடுவ அப்படின்னு விட்டார். அதனால அவர் சொல்லலை. அவருக்கு அந்த பாஷை நன்னா தெரியும். பறவைகள் பேசி ஒன்றோட ஒன்று சத்தம் போடுறதுன்னா என்ன பேசிக்கிறதுன்னு அவருக்கு நன்னா தெரியும். அப்படி ஒரு நாளைக்கு அவர் போயிட்டே இருக்கிற போது எறும்பு இப்படி சாரசாரியாக போயிட்டே இருந்ததுதான். ஒன்னோட இன்னும் ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கிட்ட ஏதோ பேசித்தான். என்ன பேசித்துன்னு அவருக்கு தெரிஞ்சுது. அதனால அவர் சிரித்தார். ரொம்ப ஹாசியமாக இருந்தது போல இருக்கு. சிரித்த உடனே கூடவே அவருடைய பட்ட மகிழ்ச்சி மகாராணி அவளும் கூட போயின்னு இருக்கா. ஏன் சிரிச்சேன்னு கேட்டால், இல்லை எறும்புகள் பேசித்து ரொம்ப ஹாசியமாக இருந்தது சிரித்தேன் அப்படின்னாராம். அது என்ன பேசித்து எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னா, நான் சொல்ல முடியாது, வெளியில் சொன்னால் என்னோடய மண்டை வெடிச்சிடும் அப்படின்னாராம். உங்கள் மண்டை வெடித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கோ எனக்கு அப்படின்னு கேட்டாளாம். இப்பேற்பட்டவளா நீ அப்படின்னு ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. அதனால அவளை வெறுத்து அனுப்பிட்டார்னு ராமாயணத்தில் இந்த கதை இருக்குது. அதனால தானே என்னமோ தெரியல, கைகேயியை கூனிங்கிற மந்தரைங்கிறவ வளர்த்தான்னு சொல்லுவா. இந்த பாட்டில் இந்த பெண்ணை எழுந்துரு அப்படின்னு சொல்லலை. இப்போ பறவைகள் கலந்து பேசுகிற சப்தம் உனக்கு கேட்கலையா அப்படிங்கிறா. இந்த சப்தத்தில் பல விஷயங்கள் இருக்குமா, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறா. இந்த சப்தத்தில் பல விஷயங்களை வச்சிருக்கா நம்ம ஆண்டாள். இந்த பறவைகள் ராத்திரி என்ன பண்ணும், தங்களுடைய கூட்டில் சுகமாக தூங்கின்னு இருக்கும். அதுக்கப்புறம் காலம்புற இறை தேடுறதுக்காக வெளியில் வரும். வெளியில் வரப்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி போகும். அப்படி போகிறபோது இவைகள்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து பேசிக்கிறது. என்ன பேசிக்கிறது, அது பேச்சரவமாக இருக்குது. என்ன பேசிக்கிறது ஒன்றோட ஒன்று அப்படின்னாக்க, கீசு கீசு அப்படின்னு அதை திருப்பி போடுங்கோ, என்ன வரும், சுகி சுகி அப்படின்னு வரும். நீ சுகமா, நான் சுகமாக இருக்கேன் அப்படின்னு ஒன்றோட ஒன்று கலந்து பேசிக்கிறதா. அதோடு மட்டும் இல்லை, நீ இப்போ இறை தேட போயின்ட்டுருக்க, நானும் போயின்ட்டுருக்கேன், ராத்திரி எல்லாரும் சுகமாக திரும்பி வந்துடணும் அப்படின்னு பத்திரமாக வந்துடணும்னு சுகமாக வந்துடணும்னு ஒன்றோட ஒன்று கலந்து பேசிட்டு பறக்கிறது. ஏன்னா அதுகளுடைய கர்மானுஷ்டானங்களை பண்ணுறது. அப்படி கலந்து பேசித்தான் அதுகள்லாம் அப்படிங்கிறார். கலந்து பேசினார் ராமாயணத்தில் ஒரு இடத்துல ராமச்சந்திரமூர்த்தி. யாரோட அப்படின்னாக்கா சுக்ரீவாதிகளோட. எப்போ அப்படின்னா விபீஷணன் சரணாகதி அப்படின்னு அடைக்கலம்னு கேட்டு வந்தான். அப்போது சுக்ரீவாதிகளோட உட்காந்து கலந்து பேசினார். அவள்லாம் வேண்டான்னு சொன்னாலாம் பார்த்தோம் நம்ம. ஆனால் இவர் தான் அபயம் கொடுப்பே அப்படின்னு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிட்டார். அப்போது அந்த இடத்துல அவர் கலந்து பேசினார் அப்படின்னு சொல்லப்படுறது. இவர் கலந்து பேசின மாதிரியே முனிவர்கள் யோகிகள் அவள்லாமும் என்ன பண்ணுவா, கலந்து பேசுவா. கலந்து பேசிட்டு அந்த முனிவர்கள் யோகிகள் எல்லாம் என்னன்னு சொல்லுவானாக்க, அந்த ஆச்சாரிய புருஷர்கள் அப்படின்னே சோபதேசமாக வியாக்கியானம் பண்ணுவார்கள். அவள்லாம் ஒருத்தருக்கொத்தர் கலந்து பேசிண்டா. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் அவர் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம். அதனால அவர் என்ன பண்ணுறார், வரார் எங்கே தசரத சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்கு. வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார், உன்னுடைய மகன் ராமனை என்னோட அனுப்பு, நான் ஒரு யாகம் பண்ணுறேன், யஜ்ஞம் பண்ணுறேன், அதை அவன் காத்து கொடுக்கணும் அப்படின்னார். தசரதர் சொன்ன முடியாது, அவனுக்கு 16 வயசு கூட இன்னும் ஆகலை, அதனால் நான் அவனை அனுப்ப மாட்டேன், அவன் சின்ன குழந்தை, நான் வேணால் கூட வரேன், நீ வர வேண்டாம், எனக்கு அவர் தான் வரணும் அப்படின்னு 2 பேருக்கும் ரொம்ப ஆர்கியூமெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த சமயத்தில் அவளுடைய குலகுரு யார் அப்படின்னாக்க வசிஷ்டர். அவர் அங்கேருந்து வந்து எழுந்து வந்து சொல்கிறார், தசரதா தவ புத்திர ஹிதார்த்தையா அப்படிங்கிறார். உன்னோட பிள்ளையினுடைய நன்மைக்காக தான் அவர் கேட்குறார், நீ அனுப்பு அப்படின்றார். ஏன்னா அவளுக்கெல்லாம் தெரியும், ஏன்னா இவர் அழைச்சிட்டு போக போகிறார், சீதா பிராட்டியோட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாருன்னு அவளுக்கெல்லாம் நன்னா தெரியும். அதுக்காக தான் வரார் அவர். மெயினாக வந்ததே சீத்தையோட கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. இந்த ரிஷிகள்லாம் இந்த குலகுரு மட்டும்தான் இருப்பார். எல்லா ரிஷிகளும் வருவா, அப்பப்போ அந்தந்த இதோடு அவள் போயிடுவா, அந்த வேலை அவளுக்கு முடிஞ்சு போயிடும். விஸ்வாமித்திரர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் வரமாட்டார் ராமாயணத்தில். அதனால நீ அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அனுப்பி வச்சாராம். அவள்லாம் கலந்து பேசினா அந்த இடத்துல. இப்படி விஸ்வாமித்திரர் குலகுருவான விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே அனுப்பி வச்சாரே, அந்த அவருடைய வாக்கு அங்கே வேலை செஞ்சுதே.
அந்த மாதிரி இந்த பறவைகளுடைய பேச்சரவம் உன்னை எழுப்பலையா, இங்கே வேலை செய்யலையா அப்படின்னு கேட்குறான். கீசு கீசு என்று என்றுங்கிற அந்த வார்த்தைக்குள்ள எத்தனை அர்த்தங்களை புகுத்தி இருக்கா நம்ம ஆண்டாள்னு இப்படி அழகாக வியாக்கியானம் பண்ணுவா. இது அழகான சுப்ரபாதம் அப்படின்னு வர்ணிப்பா. ஆனைச்சாத்தன் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பரத்வாஜ பக்ஷி அப்படின்னு சொன்னேன். இங்கே பரத்வாஜ பக்ஷியாக யார் இருக்கா அப்படின்னாக்க மகரிஷி தான் இருக்கு. பரத்வாஜ மகரிஷியை பக்ஷி அப்படிங்கிறா. ஏன்னா அவள் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லப்படுறது. இவருக்கு வேதத்தில் அபாரமான ஈடுபாடு. இந்திரன் இவருக்கு 300 வருஷத்தை கொடுத்தான். 300 வருஷமும் வேத அத்தியாயனம் பண்ணுறதுலையே இவர் செலவிச்சுட்டார். கம்ப்ளீட்டாக அதுலேயே செலவிச்சுட்டார். வேதத்தை பாராயணம் பண்ணுற போது சகரிஷிகளோட கலந்து பேசினார். இவரும் கலந்து அந்த ஒலி எங்கேயும் பரவும்படி கலந்து பேசின பேச்சரவம் அப்படின்னே அதை சொல்லுவார். கீசு கீசு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லுவாராம் அவர். அதுதான் கிரமம். வேதத்திலேயே பாருங்க, ஒரு வார்த்தையை எடுத்துட்டு திருப்பி திருப்பி 3 தடவை சொல்லுவாள், 2 தடவை சொல்லுவாள். தமிழ் வேதம் அப்படிங்கிறது, தமிழ் பிரபந்தங்கிறது 2 தடவை சொல்லணும்னு சொல்லுவாள், ரிப்பீட் பண்ணணும்பா. பதத்தை பிரித்து பிரித்து திரும்ப திரும்ப சொன்னாதான் மனசுலேயே பதியும். இப்படி பரத்வாஜ ரிஷி சொல்கிறதுனால ராமபிரானுக்கு இவரை ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் முதல்ல அப்பா காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே முதல்ல பரத்வாஜ ரிஷி ஆசிரமத்துக்கு தான் வந்தாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அதே மாதிரி கடைசியாக லங்கையிலேருந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுண்டு திரும்பி போகிறப்போதும் இவருடைய ஆசிரமத்துக்கு தான் வந்தா. எல்லாரும் வந்துட்டு கலந்து உட்காண்டு விருந்து சாப்பிட்டா. இப்படி இவருக்கு ராமர்கிட்ட ஈடுபாடு, அதை விட அதிக ஈடுபாடு பிரியம் உடையவர் ராமர் இந்த பரத்வாஜ ரிஷிக்கிட்ட. இவருக்கு மட்டும் இல்லை, பரதன் அவனும் என்ன பண்ணினான், முதல்ல காட்டுக்கு வரப்போது, அண்ணாவை தேடிட்டு காட்டுக்கு வரப்போது அவனும் போய் பரத்வாஜ ரிஷி ஆசிரமத்தில் தான் தங்கினான். பரத்வாஜ ஆசிரமத்தை வந்தபோது அவன் யாரோட கூட வந்தான் அப்படின்னா, நேற்றுக்கு தான் சொன்ன எல்லா சைனியங்களோடையும் ரிஷிகளோடையும் எல்லாரோடையும் கூட வந்தான். அவன் அப்படி சைனியத்தோடு கூட வந்ததை பார்த்துட்டு பரத்வாஜ ரிஷி கொஞ்சம் சந்தேகப்பட்டாராம். அதுக்கு குகன் இதை பரதன் சொல்கிறார், ஏதோ ஒரு காட்டான் குகன் சந்தேகப்பட்டான்னா அது நியாயம். ஞான திருஷ்டி உடைய பெரியவர் நீங்கள், உங்களுக்கு என்னுடைய ஹிருதயம் புரியலையா அப்படின்னு கேட்குறான். இந்த பரதனை எல்லாரும் சந்தேகப்பட்டான். முதல்ல கௌசல்யாதேவியே சந்தேகப்பட்டான். அதுக்கப்புறம் குகன் சந்தேகப்பட்டான். அடுத்தது பரத்வாஜ ரிஷி சந்தேகப்பட்டார். லக்ஷ்மணன் சந்தேகப்பட்டான். இப்படி எல்லாரும் சந்தேகப்பட்டா இவனை. ஆனால் இவனை மாதிரி ஒரு தம்பி கிடைக்காது எனக்குங்கிற ராமச்சந்திரமூர்த்தி. பரத்வாஜர் உடனே நான் சந்தேகப்படலைப்பா அப்படின்னு சமாதானப்படுத்தி, உன்னோட சித்தத்தில் உள்ள ராம பக்தியை திடப்படுத்த பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி கேட்டேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலம்பரை அங்கேருந்து கிளம்புறா. இந்த பரத்வாஜ ரிஷி தபோதனர், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அத்தனை சைனியங்கள்லாம் வந்திருக்கே, ராத்திரி அவளுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், அவள்லாம் தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும், எல்லாம் தபோதனர் இல்லையா, எல்லாத்தையும் வரவழைச்சி எல்லாம் கொடுத்தாராம். எல்லாரும் அயோத்தி மக்கள்லாம், ஆகா இப்படி ஒரு உடை கொடுத்துருக்காரு, இப்படி ஒரு உணவு கொடுத்துருக்காரு, நம்ம பேசாமல் அயோத்தி மாநகரை காலி பண்ணிவிட்டு இங்கேயே தங்கிடலாமான்னு யோஜனை பண்ணாலாம் அவள்லாம். அப்படி எல்லாத்தையும் கொடுத்தார். பரதனுக்கு இந்திர பவனத்தையே கொடுத்தார், மாளிகை மாதிரி அதை காண்பிச்சார். ஆனால் அதை பார்த்துட்டு கூட அவன் மனசு மாறவே இல்லை. நான் தரையில் தான் படுத்துப்பேன், எங்கள் அண்ணா தரையில் படுத்துக்கிறேன், நானும் தரையில் தான் படுத்துப்பேன், எனக்கு இந்திர பவனமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவனுடைய திட விஸ்வாசத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாராம் பரத்வாஜ ரிஷி. காலம்பரை கிளம்பி போகிறப்போது பரதன் 3 அம்மாக்கள் நின்றுட்டு இருந்தா. ஒவ்வொருத்தரியா கௌசல்யா மாதா, ராமரை பெத்தவழிவள் அப்படின்னா கூட எப்பொழுதுமே கூட ராமனோட கூட ஒருத்தரை அனுப்பணும் இல்லையா, அது இவளுடைய பிள்ளை லக்ஷ்மணன், இவள் தான் சுமத்திரை அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டாளாம். கைகேயி பக்கத்தில் நிற்கிற போது அவனுக்கு ரொம்ப வெறுப்பு, இந்த அம்மாவனால் தான் அண்ணா காட்டுக்கு போனார் அப்படின்னு. அதனால காட்டுக்கு அனுப்பினவள் இவ தான் என்னுடைய அம்மானே சொல்லிக்கக்கூடாது, காட்டுக்கு ராமனை அனுப்பினவள் இவள்னு ஒரு மாதிரி ஒரு பிடிக்காத வார்த்தைகளை சொன்னாராம். சொன்ன உடனே பரத்வாஜ ரிஷி அவனை கூப்பிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாராம். பரதா, அம்மா கைகேயியை இனிமேல் தூஷிக்காதப்பா, அவளுடைய திவ்ய ஞானம் உள்ள எங்களுக்கு தான், ரிஷிகளுக்கு தான்
அவள் இந்த இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு புரியும். லோகத்தில் இதனால் ஒரு பெரிய சரித்திரம் ஏற்பட போகிறது, பின்னாடி நீ இதை புரிஞ்சுப்ப, அதனால் அம்மாவை இனிமேல் தூஷிக்காத அப்படின்னாராம். ஏன்னா தெரியும் அவர் ராமர் போகணும், சீதையை அபகரிச்சுட்டு போகணும், அங்கே ராவணன் அழிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு தான் 14 வருஷம் ராமனுக்கு இந்த ராஜ்யத்தில் உட்காண்டான்னா அவனுக்கு அழிவு. அதனால் அதை தெரிஞ்சுட்டு என் பையன் அழிஞ்சாலும் பரவாயில்ல அவன் உட்காரட்டும்னு சொல்லி அனுப்பினாலாம் கைகேயி. அப்பேற்பட்ட உயர்ந்தவள், அது இவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் எல்லா ரிஷிகளுக்குமே தெரிஞ்சிருக்கு, அதனால் அவள் அனுப்பினாள். ராமருக்கே இது நன்னா தெரியும். அதனால் அன்னிலேருந்து கைகேயி அம்மாவை தூஷிக்கிறத விட்டுட்டானா பரதன். அதனால் மறுநாள் எல்லாரும் சித்திரக்கூடம் கிளம்பி போயிட்டா, போய் ராமரை தரிசிக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல பாகவத பறவைகள் அப்படின்னாக்க இந்த பரத்வாஜ ரிஷி, பாகவத பறவைகளான பரத்வாஜ ரிஷிகள் எல்லாருமா உட்காந்து வேத பாராயணம் பண்ணுறாளே, அந்த ஒலி கூட உன்னோட காதில் விழலையாமா, இப்படி பேய் மாதிரி படுத்துட்டு தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு கொஞ்சம் கடினமாக பேய் பெண்ணே அப்படின்னு அழைச்சா, அந்த சம்போதனமிட்டு அழைச்சா. சந்தியா காலங்களில் ஒருத்தர் சந்தியாவந்தன காரியங்கள்லாம் பண்ணாமல் படுத்துண்டு தூங்கினா பாபம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. என்ன பாபம் சம்பவிக்கும் அப்படின்னாக்க, கருவில் இருக்கிற சிசுவை கொலை பண்ணின பாவம் சம்பவிக்குமா. கருவில் இருக்கிற சிசுவை கொல்லவே கூடாது. நீங்கள் டாக்டர்ஸ்டெல்லாம் கேட்டு பாருங்கோ, அப்படிலாம் இங்கே வரவே வராத, நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன்லாம் சொன்னால் வராத அப்படின்னு விடுவாள். இந்த இடத்துல அது பெரிய பாவம், மகா பாவம் அப்படின்னு சொல்லுவா. அதனால் யாராவது சந்தியா காலத்தில் தூங்கினான்னா, அதனால தான் சொல்கிறது சந்தியா காலம் ஆகிடுத்து விளக்கேற்றி ஸ்லோகம் சொல்லுன்னு சொல்லுவோம். அதனால் தூங்கினான்னா இந்த பாபம் போய் அவளுக்கு போய் சேர்ந்துடுமா. இவள் சிசுவை கொலை பண்ணலைனாலும் அந்த பாபம் போய் சேர்ந்துடும் அப்படின்வா. இதை ராமர் காட்டுக்கு போகிறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தாலும், ஏன்னா கௌசல்யா மாதா சந்தேகப்படுறா பரதனை. அப்போது நிறைய பிரதிஜை பண்ணுறான் பரதன். அதில் இது ஒரு பிரதிஜை. அவளுக்கு என்ன பாபம், இந்த குழந்தைய கொன்னா என்ன பாபம் வருமோ அந்த பாபம் அவளுக்கு போய் சேரட்டும், அது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு வரட்டும்னு பிரதிஜை பண்ணானான். இப்படிப்பட்ட பாபம் உனக்கு வரணுமா பெண்ணே, இந்த புத்தி கெட்டு போய் விடிஞ்சப்புறமும் நீ தூங்கின்னு இருக்கியே பேய் பெண்ணே அப்படின்னு கடிஞ்சிண்டா அந்த பெண்ணை. ஆனால் குலசேகர ஆழ்வார் என்னென்னா, நானும் பித்தனே நானும் பேயனே ஆவேன்னு, பேய் தனம் எனக்கு இருக்குது, யார் எது மேலேன்னா பக்தி பேய் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பகவான் பேரில் பக்தி எனக்கு அந்த பேய் தான் பிடிச்சிருக்குன்னு வேணாம். அதனால் பேய்கள்லாம் ராத்திரி தூங்கவே, ராத்திரி தான் வேலை பண்ணும், பகலெல்லாம் நன்னா தூங்கும், சாயங்காலம் காலம்பரை இந்த மாதிரி எல்லா சமயத்துலேயும் நன்னா தூங்கும். அதனால தான் நம்ம குழந்தைகளெல்லாம் படி அப்படின்னு சொல்கிற போது, ராத்திரி படிக்காத பேய் மாதிரி, எப்போ படிக்கணும்னா விடிய காலம்பரை எழுந்து தான் படிக்கணும், அப்போ தான் ஞாபகத்தில் வரும் அப்படின்னே சொல்லணும். அப்போது இந்த மாதிரி இந்த பேய் பெண்ணே அப்படின்னு அவளை அடையாளம் சொல்லியும் அவள் எழுந்திருக்கவே இல்லை. சரி, இன்னொரு அடையாளத்தை சொல்லுவோம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டில்லையோ நாயகப் பெண் பிள்ளாய். சரி, போன போகிறது பேய் பெண்ணுன்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக ஒரு சம்போதனம் சொல்கிறார், நாயகப் பெண் பிள்ளாய் அப்படிங்கிறார். காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து, அந்த காசு பிறப்புங்கிற சில ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு தான் தயிரெல்லாம் கடைவாழம் ஆய்ச்சிமார்கள் கோகுலத்தில். அப்போது அதே மாதிரி அந்த சப்தம் தசரத சக்கரவர்த்தி சொல்லிட்டானா ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்ன உடனே கௌசல்யா தேவி நிறைய தங்க நாணயங்களை எடுத்து கலகலகலகலன்னு சப்தம் வரும்படி எல்லாருக்கும் தானம் பண்ணினா. அது அந்த சப்தத்துக்கு, காசும் பிறப்பும் உள்ள சப்தத்துக்கு ஈடாயிடுத்து அப்படின்னு காட்டப்படுறது. அதில் வால்மீகி ஸ்லோகமே இருக்குது. ராம மாதா தனம் கிந்து ஜனேபியக சம்பிரயச்சதி அப்படிங்கிறார் வால்மீகி. போதும் போதுங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் கலகலன்னு அந்த சப்தத்தோட கௌசல்யா மாதா தானம் பண்ணினா அப்படின்னு. வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர்கள் தங்களோட கூந்தல்ல வாசனை உள்ள புஷ்பத்தை சூடின்னு இருப்பா ஆய்ச்சிமார்கள்லாம். அந்த மாதிரி வாசனை உள்ள புஷ்பங்களால் அயோத்தி நகரமே அலங்காரமாக இருந்தது அப்படிங்கிறார் வால்மீகி. கோகுலத்தில் ஆய்ச்சிகள் வளையல்கள் குலுங்க குலுங்க மத்தால தயிர் கடையிற போது ஒரு சப்தம் வருமா, அந்த மங்கள ஒலி அதை காதால் கேட்கணும் அப்படின்பா. இந்த காலத்தில் யார் அந்த சப்தத்தை யார் தயிர் கடையிறா?
கடைஞ்சாதானே அந்த ஒலியை காதால் கேட்க முடியும். அதனால் அதை காதால் கேட்கணும் அப்படின்பா. நீங்கள் கோகுலத்துக்கு பிருந்தாவனத்துக்கு போனேன்னா தயிர் கடைஞ்ச இடம், யசோதை தயிர் கடைஞ்ச இடம்னே இருக்குது. தனம் பெரிய இவ்வளோ தூரம் அதே பிரதட்சணம் வரத்துக்குள்ளே போகும்போது இடம் அதில் மத்து போட்டு அவள் கடைவான்னு அவ்வளவு பெருசாக இருக்கும். அதை அந்த சப்தத்துக்கு ஈடாக, அந்த மங்கள சப்தத்துக்கு ஈடாக இங்கே அயோத்தியில் அலங்கார வேதிகள்னால் அந்த யாக யஜ்ஞம் பண்ணுற இடத்துல அந்த சப்தம் காதில் விழறதான். எப்படி விழருது அப்படின்னாக்க, பூர்வ சுதீர்ண வேகசிய சாகரஸ் ஏவ நிஸ்வனக அப்படின்னு. ஒரு கடலை கடைஞ்சா என்ன சப்தம் வருமோ அந்த மாதிரி சப்தம் கேட்கறது, அந்த வாத்தியங்கள்லாம் ஒலிக்கிறது அயோத்தி மாநகரில். அந்த மங்கள சப்தம் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட மங்கள ஒலிகளோட பட்டாபிராமன் அயோத்தி வீதியில் ரதத்தில் போயின்னு இருக்கார். அவரோட அழகில் எல்லாரும் அயோத்தி மக்கள்லாம் அவரையே பார்த்துட்டு மயங்கி நின்னா. எங்கே போகிறாருன்னா, தனக்கு பட்டாபிஷேகம் போய் அப்பாவை பார்க்கணுங்கிறதுக்காக கைகை பவனத்தில் இருக்காரவர்னு போய் பார்க்கணும்னு போயின்னு இருக்கார். எல்லாரும் வீதியில் இருக்கிறவாள்லாம் ராமனையே தரிசனம் பண்ணிட்டு அவனுடைய அழகிலேயே மயங்கி நிற்கிறாளாம். அதே மாதிரி பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்ன உடனே தண்டகாரண்யத்துக்கு போகிறார் இல்லையா, அப்போவும் ராமனுடைய சௌந்தரியத்தை பார்த்து அந்த ரிஷிகள்லாம் சொன்னாலாம், ராமா நேற்றுக்கே சொன்னேன் இந்த காவி உடை உடுத்தின்னு இருக்கிறது உனக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொன்னேன். இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா, உன்னை பார்த்த உடனே, உன்னோட அழகை பார்த்த உடனே உன்னை கட்டி தழுவணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்குப்பா, நாங்கள்லாம் உன்னை கட்டி தழுவிக்கிறோம்ப்பா அப்படின்னாலாம். எங்களுடைய இந்த ரிஷி இது போனாலும் போயிட்டு போகிறது, ஆனால் உன்னை கட்டி தழுவணும் அப்படிங்கிறாளாம். அதுக்கு இவர் சொல்கிறார், நானும் ஏகபத்தினி விரதன், இந்த அவதாரத்தில் இல்லை, அடுத்தது நான் கிருஷ்ண அவதாரம் எடுக்க போகிறேன், அப்போ நீங்களே கோபஸ்திரீகளாக வந்துடுங்கோ, கோபிகைகளாக வந்துடுங்கோன்னாலாம். அவள் தான் கோபிகைகளாக வந்துட்டாலாம் கிருஷ்ண அவதாரத்தில். அந்த காட்டில் இவள்ளா ரிஷிகள்லாம் அரணிக்கட்டைகளை வச்சு கடைஞ்சா இல்லையா, ஹோமம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி இவாள்லாம் இங்கே பெரிய மத்தை வச்சுட்டு தயிர் கடையறா அப்படின்னு சொல்லப்படுறது. அங்கே நெய்யை எடுத்து அக்னியில் சமர்ப்பிப்பா, இங்கே வெண்ணெயை எடுத்து சாட்சாத் கிருஷ்ண பகவானுக்கு இவாள்லாம் கொடுக்குறா அப்படின்னு சமர்ப்பிச்சா அப்படின்னு சொல்லுவாள். அல்பமான வஸ்து வெண்ணெய், அந்த வெண்ணெயை வாங்கிட்டு இவாக்கிட்டேருந்து அவளுக்கு என்ன கொடுக்குறான் அவன் அப்படின்னாக்க மோட்சத்தையே கொடுக்குறான், பரமபதத்துக்கே என்னோட வந்துடுங்கோ அப்படிங்கிறான். நாயக பெண்பிள்ளாய் அப்படின்னு அழைச்சா. இவ்வளவு சொல்லிட்டோம் நாங்கள், இன்னும் தூங்கின்னு இருக்கியேம்மா, நாயக பெண்மணிமா நீ அப்படிங்கிறா. அது என்ன நாயக பெண்மணி? ஒரு ஹாரம்னு போட்டுட்டோம்னா நடுப்புற பென்டென்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது நல்ல ரத்தனம் பெருசாக பென்டென்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நடுநாயகமாக இருக்கும் அந்த பென்டென்ட். அப்படி நம்ம கோஷ்டிக்கு நீ விசேஷமான அதிகாரி இல்லையா, நாயக பெண்மணி இல்லையா நீ, அதனால எழுந்து வா அப்படின்னு, நம்மளோட குரூப்புக்கு நீ தான் தலைவி, எழுந்து வா பெண்ணேன்னு நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு அடுத்த சம்போதனத்தை இட்டு அழைச்சாளாம். இப்படி வான்னு அழைச்சும் அவள் எழுந்து வரலை. உடனே சொல்கிறார்கள், நமக்காக தான்ப்பா ராமன் இங்கே வந்திருக்கான். எப்படி வந்திருக்கான்? நாராயணன் மூர்த்தியாக வந்திருக்கான், அவன் தான் கேசவன் அப்படின்னு அவனுடைய 2 திருநாமங்கள் எப்படி வந்திருக்காங்கிறத சொல்கிறான். நாராயணனாக வந்திருக்கான். நாராயணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கும் வியாபித்து இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். நாராகா அயனம் எஸ்ய சகா அப்படின்னு எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நித்திய விபூதி, லீலா விபூதி அனைத்தும் அவனுடைய ஸ்வரூபம், அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகமே சொல்கிறது. ஜோதிம்ஷி விஷ்ணு புவனானி விஷ்ணு வனானி விஷ்ணு கிரயோதிசச்ச நத்ய சமுத்ராஸ்ச ஏவ சர்வம் யதஸ்தி யன்னாஸ்தி ச விப்ரவர்யக. இதில் சொல்கிறது, அனைத்து லோகங்கள், காடுகள், மலைகள், திசைகள், நதிகள், சமுத்திரங்கள் அனைத்துக்குள்ளும் யார் இருக்கா அப்படின்னா அந்த விஷ்ணுவே அந்தர்யாமியாக இருக்கான் அப்படிங்கிறது. அதனால தான் மலையோ காட்டையோ இதையோ எதை பார்த்தாலும் செடிகள் கொடிகள் இதெல்லாம் பார்த்தா கூட அக்குரர் என்ன பண்ணுவாராம், விழுந்து விழுந்து சேவிப்பாராம், ஏன்னா விஷ்ணு இருக்கான் அதுக்குள்ளே அப்படின்னு. இந்த நாராயணன் தான் ஒரு மூர்த்தியாக திவ்ய திருமேனியோட அழகான ரூபத்தோட ராமனா இங்கே எழுந்தருளி இருக்கான் நம்ம அயோத்தியில்.
அவன் தான் நம்மளுடைய விரதத்துக்கு வந்திருக்கான் இங்கே. அந்த ராமனுக்கு கேசவன்னு ஒரு திருநாமம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேசவன்னா அழகிய கேசத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ராமனுடைய கேச அழக எல்லாரும் கொண்டாடுறா. ரிஷிகள்லாம் சொல்கிறா காகபக்ஷதரம் ராமம் அப்படிங்கிறா. காகபக்ஷதரம் அப்படின்னா சுருளான கேசம் உள்ளவன் ராமன் அப்படிங்கிறார். ஆழ்வார் சொல்கிறார் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ அப்படின்னு. அவனோட குஞ்சி அவ்வளவு அழகாக இருக்குமா, அவ்வளவு அழகான இருக்குன்னு. இவாள் இல்லாமல் பரவாயில்ல, விட்டுடுங்கோ. சூர்பனகை இவருடைய கேச பாசத்தை கொண்டாடுறான். கஜபக்திராந்தக மனம் ஜடாமண்டல தாரிணம் அப்படின்னு முடியுடைய அழகை அவள் கொண்டாடுறான். இப்படி கேசவன் ஆயிட்டானவன் அந்த நாராயணன் மூர்த்தி தான் ராமனாகவும் கேசவனாகவும் வந்திருக்கான். நீ எழுந்து வா பெண்ணே அப்படின்னா, இந்த இடத்துல கேசிங்கிற அசுரனை அழிச்சதுனால தான் கேசவன்கிற திருநாமம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. அந்த கேசியை அழிச்சது எவ்வளவு சாகசமான செயலோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ராமாவதாரத்தில் பகவான் ராமன் கரதூஷணர்களை அழிச்சது அப்படின்னு சொல்லுவாள். ராமர் வனவாசத்துக்கு கிளம்புற போது சீதா பிராட்டி சொல்கிறாளாம், நானும் உங்களோட கூட வருவேன் அப்படின்னாலாம். வேண்டாமா, அங்கே வந்தால் நீ தரையில் படுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் படுத்துக்கச்ச நானும் உங்களோட படுத்துப்பேன் அப்படின்னாலாம். சரி, அங்கே வந்தால் உனக்கு நல்ல சாப்பாடுலாம் கிடைக்காது, காய் கனி கிழங்குகள் இதெல்லாம் தான் நீ சாப்பிடணும், நீயோ ராஜகுமாரி, உன்னால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னாராம். உங்களுக்கு எதெல்லாம் அப்ளிகபிளோ அதுவே எனக்கும் ஓகே அப்படின்னு விட்டாலாம். அப்புறம் வெயிலில் நடக்கணுமேம்மா, உங்களோட கூடவே நான் நடப்பேன் அப்படின்னாலாம். எவ்வளோ தூரம் அவளை விட்டுட்டு போகணும்னு பார்க்குறவர எல்லாத்தையும் சொல்கிற, காலில் முள் குத்துமே அங்கே வந்தா அப்படின்னோடனே உங்களுக்கு முன்னாடி போய் அந்த முள்ளை நான் எடுத்து போட்டு விடுவேன் அப்படின்னாலாம். இப்படி எல்லாத்துக்கும் பதில் சொன்னால், ஆனாலும் ராமர் அழைச்சிண்டு போகிறதா இல்லை. அப்போது ஒரு யுக்தி பண்ணினா சீதை. என்ன யுக்தி பண்ணா அப்படின்னா, பெண்கள் எல்லாமே ரொம்ப சாமர்த்தியசாலிகள். என்ன அப்படின்னாக்க, தன்னோட காரியம் ஆகணும்னா எப்படி வேணாலும் பேசுவாள், பேசி சமாதானப்படுத்திடுவாள். அதுலேயும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த சாமர்த்தியம் ரொம்பவே உண்டு. அதனால் இந்த யுக்தி பண்ணினா, என்ன யுக்தி பண்ணினா அப்படின்னாக்க, ஒரு வீர சத்திரியன் அப்படிங்கிறத அவருக்கு ரோஷம் வர மாதிரி உணர்த்தணும் அப்படின்னு பார்த்தேன். எப்படி அப்படின்னாக்க, கிமத்வா மன்யத வைதேக பிதாமே மிதிலாபதிஹி மிதிலாதிபக ராமஜாமாதரம் பிராப்பிய ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு வால்மீகியோட ஸ்லோகம் இருக்குங்க. எங்கள் அப்பா ஜனகர் ஆண் உடை உடுத்திய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு நினைப்பார் அப்படின்னு போட்டேன். சொன்ன உடனே இப்படி யாராவது சொன்னால் கோபம் வந்துடும் இல்லையா? ராமருக்கு ரொம்ப ரோஷம் வந்துடுத்தோம். பாவம் ஜனக மகாராஜா இப்படிலாம் சொல்லவே மாட்டார். அவர் எப்பேற்பட்டவர், நாட்டையே மிதிலாபதி அவர். ஆனால் பற்றில்லாமல் தான் வாழ்ந்தாராம். அவருடைய ஆச்சாரியன்கிட்ட உட்காந்து காலட்சேபம் கேட்டுன்னு இருக்க. அப்போது இவருடைய திட விசுவாசத்தை எல்லாருக்கும் காண்பிக்கணுங்கிறதுக்காக அவர் யாக்ஞவல்கியர் என்ன பண்ணாராம், மிதில் நகரத்தையே கொளுத்திட்டாராம். கொளுத்தின உடனே எல்லாரும் ஐயோ என்னோட அங்கே உட்காண்டிருக்கிறவள்லாம் ரிஷிகள் எல்லாரும் அவளோட வஸ்திரங்கள்லாம் போயிடுமே, ஒன்றும் இல்லை ஒரு காவி வஸ்திரம், அதுக்காக எல்லாரும் ஓடி போயிட்டானா எழுந்து. அப்போ இவரை பார்த்து கேட்டான், ஏப்பா நீ போகவே இல்லை ஜனகா அப்படின்னு கேட்ட உடனே, என்னோடதுன்னு எதுவுமே இல்லையே இந்த லோகத்தில், அதனால நான் போகலை அப்படின்னா. அப்பேற்பட்ட விரக்தர், அப்பேற்பட்டவர், அவரை போய் எங்கள் அப்பா பெண்ணுடை உடுத்திய ஒரு ஆணுக்கா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு இவ சொல்கிறான். அது கேட்ட உடனே ரொம்ப கோபம் வந்துடுத்து ராமருக்கு. சரி கிளம்பு என்னோட அப்படின்னு விட்டார். ஆனால் ஆணுடை உடுத்திய பெண்ணுன்னு பிராட்டி சொன்ன சொல்லு முள்ளு மாதிரி குத்திண்டே இருந்ததான் ராமருக்கு. அதனால் தன்னுடைய வலிமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் மட்டும் தனியாக போய் கரதூஷணர்கள் 14,000 பேரையும் 1.5 முகூர்த்தம் அப்படின்னா 1/2 hour அழிச்சுட்டு விஜய ராகவனா வீர ராகவனா நின்னார் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் கொண்டாடுறார். அசகாய சூரா அனபாய சாகசா மகித மகாமிருத தர்சன முதித மைதிலி திருமதரா பரிரம்பன விபவ விரோபித விகட வீர பிரணா
14,000 ராட்சசர்களில் ஒத்தன் அகம்பனன்னு ஒருத்தன் பேர். அவனோட பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நடுக்கமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணான், நடுங்கிண்டே போய் ராவணன் கிட்ட சொல்கிறான், அப்பப்பா என்ன பானம் போடுறவர், அதில் என்ன வேகம் இருக்குது, அவருடைய அம்பரா துணியில் எத்தனை பானம் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த பானங்கள்லாம் நதியோட வேகத்தையே தடுத்து நிறுத்திடும் சாமர்த்தியம் உடையதாக இருக்குது. கரதூஷணர்கள்லாம் ஆண்டு போயிட்டா, சைனியங்கள்லாம் அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு நடுங்கின்றே சொன்னான் அவன். அப்படி சொன்ன உடனே ராவணன் கேட்குறான் சிரிச்சுண்டே, சரி அவள்லாம் போயிட்டாளையோ, நீ மட்டும் எப்படி வந்த அப்படின்னு கேட்டான். அதுக்கு எனக்கு இருந்த சாமர்த்தியம் அவளுக்கெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. அப்படி என்னப்பா உனக்கு சாமர்த்தியம் அப்படின்னு கேட்ட உடனே, பெண் உடைய உடுத்திண்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, சீத்தையை தவிர மற்றொரு ஸ்திரீயை ராமன் திரும்பியே பார்க்க மாட்டான், அதனால நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு யார் வந்து இந்த விஷயத்தை சொல்லுவா, அதனால வந்துட்டேன் அப்படின்னா. இப்படி அத்தனை பேரையும் ராமன் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கார். சீத்தை என்ன பண்ணினா, அத்தனை மகரிஷிகளும் பார்த்துட்டுருக்கா, எல்லாரும் ஓடி போய் அத்தனை ரிஷிகளும் பார்த்துட்டுருக்கிற போது ராமனை கட்டி அணைச்சிண்டா அப்படின்னு வால்மீகி ஸ்லோகம். தம் திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷத்வஜே அப்படிங்கிறார் அவர். எங்கள் அப்பா விதேகராஜன், வைதேகின்னு அதனால தான் அவளுக்கு பேர். எங்கள் அப்பா விதேகராஜன் 14,000 பேரையும் தனி ஒருவனாக நீங்கள் நின்று கொன்று குவிச்சிருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னா. சொத்த வில்ல முறிச்சதுக்கே என்ன உமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இப்போ இதை பார்த்துருந்தா மிதிலையில் உள்ள அத்தனை பெண்களையும் உமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பார் அப்படின்னு ஹாஸ்யமாக யார் சொல்லுவான்னா, திருக்குழந்தை ஆண்டவன் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுவார். பிராட்டி ராமரை கட்டி ஓடி வந்து அணைச்சின்ற மாதிரி நீனும் எங்களை என்ன பண்ணணும், ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கணும். இத்தனை சம்போதனம் சொல்லி நாங்கள் உன்னை எழுப்பிட்டோம், எழுந்து வா, சீதைக்கு இருக்கிற அனுஷ்டானம் உனக்கு இருக்க வேண்டாமாம்மா, எழுந்து வா பெண்ணே அப்படின்னா. அப்பையும் இவள் எழுந்து வரல். கடைசியாக இவள்லாம் என்ன பண்ணினா, சாளரம் வழியாக ஏறி எட்டி பார்த்தா ஜன்னல் வழியாக, என்ன பண்ணுறா இவோ, ஏன் எழுந்து வரல அப்படின்னு பார்த்தா இவளுடைய முகம் எப்படி இருக்குன்னா பிரசன்னமாக இருக்கான். இவளோட திருமுக மண்டலம் பளிச்சுன்னு தேஜஸோட ஆனந்தமாக படுத்துட்டுருக்காளாம். என்ன தேஜஸ் முகத்தில் அப்படின்னா, கரதூஷணர்களை ராமபிரான் எப்படி அழிச்சான்னு அதை கேட்டுட்டு அந்த கதையை கேட்டு அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிற மாதிரி அவ்வளவு தேஜஸ்வியாக படுத்துட்டு தூங்கின்னு இருக்கா அப்படின்னு. பகவானை எப்பவும் நினச்சிண்டே இருந்தோம்னா முகமே நல்ல தேஜஸாக இருக்கும். முகத்தில் எந்த விதமான இதுவும் மாறுபாடும் ஏற்படவே, என்ன வயசானாலும் ஏற்படாது. அவ்வளவு தேஜஸ்வியாக இருப்போம். இதுக்கு உதாரணம் யாருன்னா சுகபரம் ரிஷி. வயசு 16 தான், பார்த்தா அப்படி பிரம்ம தேஜஸ் அவருடைய முகத்தில் இருக்குமா. அதனால தேஜஸ் உடையவளே தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் முடிச்சுட்டா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.